தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் பொது நூலக இயக்ககமும் இணைந்து நடத்தக்கூடிய பொருணை இலக்கிய திருவிழாவிற்கு வருகை புரிந்து விழா பேருரை ஆற்ற உள்ள மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நன்னிகழ்வில் சிறப்பான ஒரு இலக்கிய உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு ஜி மார்க்கண்டேயன் அவர்களே, இந்த நிகழ்வில் இதற்கு முன்னர் துறை சார்ந்த அறிமுகத்தையும் வரவேற்புரையையும் நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் முனைவர் சே காமாட்சி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று மாணவர்களுக்கு இலக்கிய உரையை நிகழ்த்த வருகை புரிந்திருக்கக்கூடிய கவிஞர் கலாபிரியா அவர்களே, கவிஞர் தேவதேவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமிகு ஆல்பர்ட் ஜான் அவர்களே, தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையாளர் திருமிகு லி மதுபாலன் அவர்களே, மாவட்ட வன அலுவலர் திருமிகு ரேவதி ராமன் அவர்களே, வருவாய் கோட்டாட்சியர் திருமிகு மீ பிரபு அவர்களே, துணை ஆட்சியர் பயிற்சி திருமிகு த சத்யா அவர்களே, மாவட்ட வருவாய் அலுவலர் திருமிகு ச அஜய் சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்வுகளில் நமது பொருணை பாயும் வெளியில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரிகளில் இருந்து பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வென்று இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய மாணவர்களே, இங்கு ஒரு சிறப்புமிகு நிகழ்வாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய நாகம்பட்டியை சேர்ந்த உறுப்பு கல்லூரியிலிருந்து சிறுகதை பயிற்சி பட்டறையில் 5 நாட்கள் தங்கியிருந்து தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மாணவர்களே, அதே போன்று அந்த பயிற்சி பட்டறையை சிறப்புற ஏற்பாடு செய்து நடத்திய பேராசிரியர் திருமிகு சேதுராமன் அவர்களே, பேராசிரியை திருமிகு பவானி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் தொடர்ந்து உரையாற்ற வருகை புரிய உள்ள பல்வேறு இலக்கிய ஆளுமைகளே, இங்கு பல்வேறு நிகழ்வுகளை பார்க்க வருகை புரிந்திருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வலர்களே, நூலர்களே, ஒவ்வொரு கல்லூரியிலும் சென்று இந்த இலக்கிய போட்டிகளை எல்லாம் நடத்தி முடித்த பேராசிரியர்களே, நூலகர்களே, அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த நன்னிகழ்வில் தொடக்கமாக நமது விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒரு மிகச் சுருக்கமாக ஒரு இலக்கிய ஒரு காட்சியை உங்களுக்கு விரித்தார்கள். பொருணை என்பது ஒரு தமிழகத்தினுடைய நாகரிகத்தினுடைய ஒரு தொட்டிலாக விளங்கி இருக்கிறது. இங்கிருந்து தொடங்கிய நாகரிகம் பின்னர் வைகை மற்றும் பல்வேறு இடங்களுக்கு பரவி ஒரு பெரிய ஒரு தமிழ் நாகரிகத்திற்கான ஒரு அடித்தளமாக விளங்கி இருக்கிறது என்பதை சொன்னார்கள். பொருணை நாகரிகத்தினுடைய அகழ்வாய்வு தளங்களில் ஒன்றான சிவகலை என்ற ஒரு அகழ்வாய்வு தளத்தில் கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரம்தான் நமது தமிழ் எழுத்துக்களில் தமிழ் சமூகம் மிக மிக தொன்மையான ஒரு சமூகம் என்பதற்கான ஒரு ஆதாரம். அந்த சிவகலை அகழ்வாய்வு தளம் நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் பொருணை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது என்பது நமக்கெல்லாம் பெருமையானது. ஸோ இந்த ஒரு நிகழ்வில் அந்த பொருணை என்ற ஒரு நதி நாகரிகத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட இந்த இலக்கிய திருவிழாவில் பொருணை நதி தொடங்கும் திருநெல்வேலியிலிருந்து அது பாய்ந்தோடும் கூடிய கிளை நதியான சிற்றாறு ஓடி வரக்கூடிய தென்காசி, தூத்துக்குடி, பக்கத்தில் இருக்கக்கூடிய நமது நாஞ்சில் நாடான கன்னியாகுமரி மாவட்டம் ஆகிய அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த இலக்கிய ஆர்வலர்களும் பங்கெடுக்கும் மாணவர்களை அந்த இலக்கிய ஆர்வலர்களோடு ஒருங்கிணைக்கும் ஒரு அற்புத நிகழ்வாக இந்த நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் இந்த ஆண்டு நமது 4 மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரிகளில் இருந்து 6000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் போட்டிகளில் பங்கெடுத்து அங்கிருந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்துவதற்காகவும் இலக்கிய ஆர்வலர்களோடும் இலக்கிய ஆளுமைகளோடும் உரையாடுவதற்காகவும் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை பொறுத்தவரை இந்த ஆண்டு நாம் மாணவர்களினுடைய பங்கேற்புக்காக 50% இலக்கிய ஆளுமைகளும் 50% மாணவர்களும் சரிசமமாக பங்கெடுப்பதற்கான வாய்ப்பினை கொடுத்திருக்கிறோம். இங்கு பல்வேறு தலைப்புகளுக்கு கீழ் உரையாற்ற போகக்கூடிய மாணவர்கள் அனைவரும் மிகச்சிறந்த தயாரிப்புடன் இங்கே வந்திருப்பார்கள் என்று கருதுகிறேன்.
குறிப்பாக கருத்தரங்கத்தில் மாணவர்கள் வந்து எடுத்திருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாம் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கின்றன. உதாரணமாக தமிழ்ச்செல்வன் அவர்கள் நமது ஒரு மூத்த கரிசல் இலக்கிய எழுத்தாளர். அவரினுடைய சிறுகதைகளை பற்றி மாணவர் ஒருவர் பேச போகிறார். நாஞ்சில் நாடனினுடைய கும்பமுனி அப்படிங்கிற தலைப்பில் ஒருத்தர் பேச போகிறார். ஜோடி குருஸ் என்ற நமது நெய்தல் இலக்கிய எழுத்தாளர் ஒருத்தருடைய கடலியல் கலை சொற்கள் என்ற தலைப்பில் ஒருவர் பேச போகிறார். தீகாசியினுடைய விமர்சனங்கள் என்ற தலைப்பில் இன்னொரு மாணவர் பேச போகிறார். இதுபோன்று பல்வேறு ஒரு அற்புதமான தலைப்புகளில் நமது மாணவர்கள் தயாராக இருக்கிறது பார்க்கிற பொழுது மிகவும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. பரமசிவத்தினுடைய அறியப்படாத தமிழகம், சிவசுப்பிரமணியத்தினுடைய பனைமரம், காவியா சண்முகசுந்தரத்தினுடைய நெல்லை நாட்டாறு வழக்கு, இது போன்ற ஒரு ஆழமான இலக்கிய தலைப்புகள் எல்லாம் நமது இலக்கிய மாணவர்கள் தேர்ந்தெடுத்து அதெல்லாம் தயாராகி வந்து இங்கு பேச வந்திருப்பது என்பது உண்மையிலே இலக்கியம் என்பது இன்றும் இளைய தலைமுறையிடம் சென்று சேரும் என்பதற்கான ஒரு நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகிறது. இதில் எனக்கு மிகவும் பிடித்த தலைப்பாக நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளினுடைய பற்றி மாணவர்கள் உரையாற்ற இருக்கக்கூடிய ஒரு தலைப்பில் புதுமை பித்தன் உடைத்த தொன்மங்கள் என்ற தலைப்பை நான் கண்டேன். உண்மையிலே அது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. புதுமை பித்தன் உடைத்த தொன்மங்கள் எவ்வளோ ஒரு கவித்துவமான தலைப்பு. இந்த தலைப்புகளை எல்லாம் வந்து சிறப்பாக மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பயிற்றுவித்து அவர்களெல்லாம் இங்கு பர்ஃபார்ம் பண்ணுவதற்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய அனைத்து பேராசிரியர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நன்கு ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் முனைவர் சே காமாட்சி அவர்களுக்கும் எனது நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த நிகழ்வு அவர்கள்தான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து இலக்கிய திருவிழாக்களையும் ஒருங்கிணைத்து வருகிறார்கள். அவருடைய ஒரு வழிகாட்டுதலில் இந்த ஆழமான கருத்துடைய பல்வேறு தலைப்புகளை எல்லாம் நமது மாணவர்கள் எடுத்து படித்து அதற்கு தயாராகி வந்திருக்கிறார்கள். நீங்களெல்லாம் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு 10 விதமான பல்வேறு போட்டிகளில் நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள். நூல் அறிமுக போட்டி, 2 நிமிட பேச்சாற்றல் போட்டி, உடனடி ஹைகோ, இது மாதிரி பல்வேறு போட்டிகள், கடைசியில் வந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வரையுமான போட்டிகளில் நீங்கள் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறீர்கள். எல்லா விதமான ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அனைத்தையும் உங்களிடம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த போட்டிகள் அனைத்தும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் எனக்கு மகிழ்வான விஷயம் என்னவென்றால், நான் இதை பொது நூலக இயக்குநராக இருக்கிற பொழுது நான் இந்த நிகழ்வை தொடங்கினேன். அந்த நிகழ்வு இப்பொழுது நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக நானே நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். அடுத்ததாக நமது நாகம்பட்டி கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர்கள் இருவர் என்னை வந்து அணுகி இது போன்ற ஒரு படைப்பாற்றலுக்கு வளர்க்கக்கூடிய ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒர்க் ஷாப் ஒன்று நடத்த போகிறோம், இதற்கு நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். நான் அவர்களை அப்பயே பிடித்து வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து ஷார்ட் ஸ்டோரி எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டு அது ரிலேட்டடான இன்னும் நிறைய ஃபர்தர் டிஸ்கஷன் பண்ணி அதில் ஒரு நல்ல இலக்கிய ஆர்வமுடைய இளைஞர்களை தேர்ந்தெடுத்து ஒரு 60 பேரை ஒரு அந்த சிறுகதைக்கான வாசிப்புக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி அதிலிருந்து அவர்களை நல்ல படைப்பாளிகளாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு 6 நாட்கள் ஒரு சிறந்த ஒரு ஒர்க் ஷாப்பை அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இதற்காக சென்னையிலிருந்து மாணவர்கள் கலந்துட்டுருக்காங்க. கோயமுத்தூர், திருச்செங்கோடு, நாமக்கல், இது மாதிரி பல்வேறு இடங்களிலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அதிகமான மாணவிகள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக சிறப்பான விஷயம். அந்த மாணவர்கள் அனைவரும் கடந்த 5-6 நாட்களாக செல்போன் எதுவும் பேசாமல் முழுமையாக படிப்பதிலேயும் அதை பற்றி விவாதிப்பதிலும் அந்த படைப்புகளை பற்றி பேசுவதிலும் மட்டுமே இருந்திருக்கிறார்கள். அவர்களாம் நான் முந்த நாள் புத்தாண்டு தினத்திற்கு முதல் நாள் போய் அவர்களோட உரையாடுகிற பொழுது, சார் இன்னொரு 5 நாளாக 10 நாளாக நடத்துங்க சார் அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த ஆண்டுகளெல்லாம் நாம் அதை நிச்சயமாக திட்டமிடுவோம். எனவே இந்த 2 நாள் நிகழ்வில் உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே வந்து சிறப்பு அரங்கங்கள்லாம் சில ஏற்பாடு செய்திருக்கிறோம். நீங்களெல்லாம் இங்கே பெறக்கூடிய பரிசுகளை அனைத்தையும் புத்தகங்களாக வாங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக புத்தகத்திற்கான அரங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதைவிட மிகச்சிறப்பாக சென்னையிலிருந்து சென்னை நாணயவியல் சங்கத்தைச் சேர்ந்த திரு மணிகண்டன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நாணயங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு ஆர்வலர். அவர் இங்கு வருகை புரிந்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் அவர் பல்வேறு போட்டிகளை எல்லாம் நடத்தி அதில் அவர் வந்து ராஜராஜ சோழன் வந்து வெளியிட்ட நாணயங்களை எல்லாம் உங்களுக்கு பரிசாக தர காத்திருக்கிறார். இது போன்ற ஒரு அற்புதமான நிகழ்வில் நீங்கள் அனைவரும் பங்கெடுப்பதற்கும் அதை ஏற்பாடு செய்வதற்கும் எனக்கு வாய்ப்பளித்திருக்கக்கூடிய தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி
சொல்லிக்கொண்டு இந்த மேடையை இதற்கு பிறகு நமது இலக்கிய ஆளுமைகள், நமது கவிஞர் கலாப்பிரியா, கவிஞர் தேவதேவன் போன்ற இலக்கிய ஆளுமைகளுக்கு நாம் எல்லாம் கொடுத்து பின்னர் நாங்கள் விடைபெறுவோம். 2 நாட்கள் முடித்து நாளை மாலை மீண்டும் நான் உங்களை மீண்டும் வந்து சந்திப்பேன் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.